24x7 ஃபோன் பேசுவான் இவன். சரி, போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணி லைக் வாங்குவான் இவன். சரி, எப்ப பார்த்தாலும் கேம் ஆடிட்டு இருப்பான் இவன். பூயா. சரி, போனை எடுத்து படம் பார்த்துட்டு இருப்பான் இவன். பூயா. சரி, புது போனை வாங்கி சீன் போட்டுட்டு இருப்பான் இவன். சிம் பிராண்ட் நியூ மொபைல், சிம் நியூ பிராண்ட் மொபைல். சரி, வீடியோ கால்லாம் எடுத்துட்டு போஸ்ட் பண்ணுவான் இவன். இஸ் a vlogger. ஒரு நிமிஷம் இரு. ஆமா, நீ யாரு? நான் தான் நீ. டேய், இவன் குழப்பறான்டா. ஏய், நீ சொல்லு, நீ யாரு? இரு. நம்ம எல்லாரும் ஒரே ஆள் தான், ஆனா வெவ்வேறு கேரக்டரா பிரிஞ்சிருக்கிறோம். சரி, அப்ப இந்த மாதிரி கொசன்னு காமிச்சா புரியாதுல்ல, தனித்தனியா பிரிச்சு காமிக்கலாமே. காமிச்சிடலாம். இந்த கேரக்டரு 24 மணி நேரம் போனே பேசிட்டு இருப்பாரு. ஹலோ. ஆமாம். சரி. ஓ, அதுவா? அது பார்த்துக்கலாம். அது பாட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பல்லு வளர்க்கணேன். அம்மா, ஒரு டீ. சரி. அது பார்த்துக்கலாம். ஓ, அதுவா? ரைட்டு. ஓகே. அம்மா, சாப்பாடு வேணாம்மா, வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லைம்மா, இங்கே அம்மா கிட்ட. அச்சோ, ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஃபோன்லம்மா. சரி. ஓகே விடு. ஏய், நிறுத்துற வண்டியா? சார், வரேன் சார். நீ சொல்லுமா. அழகில்ல ஆனது காதில்ல செல்போனை வச்சு காதலியுடன் கடல்ல எத்தானே நீ போடுற கணக்கு. கொடுக்கணும் கணக்கு இருக்கு உனக்கு. ஐயோ, கணக்கு கொடுக்கணும் கணக்கு இருக்கு உனக்கு. இவர் போஸ்ட் போடுறது, ஷேர் பண்ணுறது, லைக் வாங்கிறது, இதே பொழப்பே. சோபா, காலையிலேருந்து போஸ்ட் போடாமல் ஒன்றும் முடியலை. ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம். இது ஃபில்டர் நல்லா இல்லை, மாற்றலாம். வாவ், என்ன இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கு. கிளிக்கு, பக்கா போஸ்ட்டு, அப்லோடு. போட்டானா என் ஃப்ரெண்டு லைக்கை. போஸ்ட்டு போட்ட உடனே முதலாம் லைக்கு போட்டுறான். என்ன ஏதோ ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கு. ஹாய் ஹேண்ட்ஸம், யூ ஆர் லுக்கிங் ஸோ க்யூட். யா, நாம க்யூட் தான். ரீப்ளே ஒரு ஹார்ட்டின் போட்டு விடலாம். ரீல்ஸ் ஒன்று எடுத்துருவோம். எவ்வளோ வியூஸு! நம்ம வீடியோவும் போஸ்ட்டும் போட்டால் சும்மா லைக்கும் வியூஸும் பிச்சுக்குதுப்பா. ஒரே பெருமை தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட்டை ஓப்பன் பண்ணி ஃபில்டர் நீ மாத்துற, அழகா நீ ஆக்குற. கணக்கு கொடுக்கணும் கணக்கு இருக்கு உனக்கு. இவன் எப்போ பாரு கேம், அதான் அவன் வாழ்க்கையே. டி அட்ரா. டேய் பாட்ரா, அவனெல்லாம் கூப்பிடாதீங்கடா. எத்தனை மட்டும் சொல்லத்தவனை கூப்பிடாதீங்க. நூபு மாதிரி ஆடுறான் பண்றா கேமை. ப்ரோ நான் கேட்டேன் ப்ரோ, ரிவ்யூ பண்ணு ப்ரோ. அடி ஒரு கில்லு, 2 கில்லு, போடு 3 கில்லு, ட்ரிபிள் கில்லு.
எஸ் 4 கில்லு. பூயாடா 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 பூயாடா. யாரு பாட்டு? நான் பாட்டா? நீ தான்டா பாட்டு. வரியா 1 நிமிஷம் சொன்னறியா? வரி ஆம்பளை தானே, கொத்த வாயன். 1 நிமிஷம் சொன்ன வாடா. Free Fire India is set in a virtual world, and it's not based on the real world. 24x7 கேம் அவன் ஆடுவான். போன அவன் கையில் எடுத்தா கேம மட்டும் ஆடுவான். கேம் இல்லைன்னா அவன் பைத்தியம் பிடிச்சி ஓடுவான். கத்தரணி பார்க்கணும், கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. இவர் எப்போ பாரு ஃபோனில் படம். என்னதோ ஃப்ரெண்டு வீடியோ அமைச்சிருக்கான். தயவு செய்து கும்பலாக பார்ப்பதை தவிர்க்கவும், தனியாக பார்க்கவும். ஓஹோ, அப்படியே போவோம் பாத்ரூம் பக்கமா. பாத்ரூம் கேட்டா ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைம்மா சும்மா சார்ஜ் போட வந்தம்மா. நல்லா இருக்கே. ஒன்று அனுப்ப சொல்லுவோம். மச்சான் இப்போ ஒரு வீடியோ அனுப்புனல்ல, அதனுடைய பாட்டு கொஞ்சம் அனுப்பிவிடு. சரி, போர் அடிக்குது. அது வரையும் எதனா ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். தலைவன் என்ட்ரி வா தெளிவா நீ வேற லெவல் தெளிவா. படத்தை பார்த்து 8 மணி நேரம் ஆயிடுச்சா? சரி, சார்ஜ் இல்லை, இதை போட்டு. அம்மா உன் ஃபோன் தான். ஃபோனை அவன் ஓப்பன் பண்ணி வீடியோ காலில் பார்ப்பான். லோ பேட்டரி வரும் வர வீடியோ மட்டும் பார்ப்பான். கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. இவர் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டார், ஆனால் ஃபோனை கையில் வச்சுட்டு சீனை போட்டுக்கிட்டே இருப்பார். Hey, see my brand new mobile. Hey taxi. சார் எங்கே சார் போகணும்? 1 second. காக்லிப்பேட்டை. சார் ஓடிபி சொல்லுங்கள் சார். 2461. டாக்ஸி, இந்த விண்டோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்களா? என் ஃபோனை வெளியே தொங்க போட்டே போகணும். புது ஃபோன் வாங்கியிருக்கேன். See my brand new mobile. Yeah, right there. அங்கே நிறுத்திக்கோங்க. Okay. See my brand new mobile. சேட்டா, egg chaya please. I don't have money in my cash இல்லை. ஆன்லைன் பேமெண்ட் இருக்கா? See my brand new mobile. What? புது ஃபோன் லான்ச் ஆயிருக்கா? முதல்ல அதை போய் வாங்குவோம். ஃபோனையே நோண்ட மாட்டான், ஆனா கையில் வச்சுட்டு இருப்பான். புது ஃபோனு லான்ச் ஆனா முதல்ல போய் நிற்பான். கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. இவர் இருக்காரு, எப்போ பாரு வீடியோ எடுக்கிறது தான் இவர் வேலை. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டில் யாரெல்லாம் எப்படி வண்டி ஓட்டு போகிறாங்கன்றத நம்ம ஒரு கண்டென்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்களோட ஃபேவரட் vlogger, நான் உங்கள் டேனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேனிஸ் vlog. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்கு நிறுத்துங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் மக்களே, அவர் எவ்வளோ ஸ்பீடாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போகிறாருன்னு பாருங்கள். இந்த வேகத்தில் போனால் கண்டிப்பாக ஒரு பெரட்டிட்டு விழ 99.9% வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி விழுந்துட்டாரு. மக்களே பாருங்க, நல்லா பாருங்க. விழுந்து வரட்டார் பாருங்க, நல்லா பாருங்க. ஓ நோ, அட்டி பயங்கரமாக இருக்குது. மக்களே, எல்லாரும் என்ன மாதிரி வீடியோ எடுத்துட்டு சுற்றுறாங்க, ஆனால் ஒருத்தன் கூட ஒரு பையோட காப்பாற்ற வர மாட்டான். யாரை வாங்கலாம், காப்பாற்ற வாங்கலாம். அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க யாருன்னா. எல்லாம் ஃபோனை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. என்ன உலக மக்களே இது. ஆக்சிடென்ட் ஆனாலும் கண்டுக்க மாட்டான், வீடியோ எடுப்பான். உயிரே போனாலும் கண்டுக்க மாட்டான், வீடியோ எடுப்பான். கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. நீ பண்ணி முடிச்ச பாவத்துக்கு கணக்கு எழுதியாச்சு. பண்ணிட்டு இருக்க பாவத்துக்கு கணக்கு எழுதிட்டு இருக்கேன். பண்ண போற பாவத்துக்கு கணக்கு எழுத போறேன். பரலோகம் போகணும், கணக்கு கொடுக்கணும். கத்தரணி பார்க்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும். நியாயத்திற்கு 4 வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதை இட்டு போக வேணா, ஞானமாக இருந்துக்கோ. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி
அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு, ஒரு வழி இருக்கு. வந்தாரி பூமியில் அவர்தான் நம்மேசுவே, வந்தாரி பூமியில் அவர்தான் நம்மேசுவே. அவரிடம் வந்தால் சமாதானம் நிச்சயம், அவரிடம் வந்தால் பரலோகம் போவது சத்தியம். அவரிடம் வந்தால் சமாதானம் நிச்சயம், அவரிடம் வந்தால் பரலோகம் போவது சத்தியம்.